ராணி பத்மினி என்பவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார். இவர் 1980களில் மலையாளம், தமிழ், கன்னடம், தெலுங்கு படங்களில் ஒரு முன்னணி நடிகையாக இருந்தார். இவர் தனது கவர்ச்சியான பாத்திரங்களுக்காக நன்கு அறியப்பட்டார். இவர் சங்கர்ஷதம் என்ற மலையாள படத்தின் மூலமாக இந்த துறைக்குள் நுழைந்தார். மேலும் பரங்கிமலா, சங்கர்ஷனம், ஷரம், பந்தனம், கில்லி கான்சல் ஆகிய படங்களில் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடித்தார். பத்மினி அவர்கள் பிறப்பு ஜூன் 12, 1932. பிறந்த இடம் திருவனந்தபுரம், திருவிதாங்கூர். அவருடைய இறப்பு செப்டம்பர் 24, 2006, தமிழ்நாடு. மற்ற பெயர்கள் அவர்களுக்கு நாட்டிய பேரொளி பப்பிமா. பெற்றோர்கள் தங்கப்பன், சரஸ்வதி. வாழ்க்கை துணை ராமச்சந்திரன். திருவனந்தபுரத்தில் பூஜாபுர பகுதியில் பிறந்த பத்மினியின் பெற்றோர் தங்கப்பன், சரஸ்வதி ஆவார். இவரது மூத்த சகோதரி லலிதா, இளையவர் ராகினி இருவரும் புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள். இவர்கள் திருவாங்கூர் சகோதரிகள் என அழைக்கப்பட்டனர். இவர்களது பெரிய தாயாரின் கலை ஆர்வமே இவர்களை நடனத்தில் ஈடுபட செய்தது. பெரிய தாயாருக்கு மலாயாவில் ரப்பர் தோட்டங்கள் உள்ளன. திருவாங்கூரில் பல தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக இருந்தவர். மற்றொரு பெரிய தாயார் திருவாங்கூர் மகாராணியின் சகோதரரின் மனைவி. திருவாங்கூர் சகோதரியின் சகோதரர் பெயர் சந்திரசேகர் ஆகும். பத்மினி 1961ஆம் ஆண்டு டாக்டர் ராமச்சந்திரன் என்பவரை மணந்தார். பிறகு 1977 அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் குடியேறினார். அங்கு பத்மினி ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற அமைப்பை நிறுவி நாட்டியம் பயிற்றி வைத்தார். பத்மினி அவர்கள் 4 வயதில் நாட்டியம் ஆட பயின்றார். முதலில் சகோதரிகள் திருவாங்கூர் நடன ஆசிரியர் கோபிநாத்திடம் பயிற்சி பெற்றார். கதகளி, பரதம், மணிப்புரி ஆகிய 3 ஆடல் கலைகளில் பயிற்சி பெற்றார். 10 வயதில் அரங்கேற்றி ஏறக்குறைய 64 ஆண்டுகள் நாட்டிய உலகில் புகழெழுச்சி நாட்டிய பேரொளி என அழைக்கப்பட்டார். குச்சிப்புடி, மோகினி ஆட்டத்தில் வல்லவர். 17 வயதில் திரையுலகில் புகுந்தார். இயக்குனர் உதயசங்கர் தனது கல்பனா என்ற இந்தி மொழி படத்தில் முதலில் இவர்களை நடிக்க வைத்தார். ஆனாலும் இவர்கள் நடனமாடி வெளிவந்த முதல் திரைப்படம் கன்னிகா 1947 என்பதாகும். இப்படத்தில் சிவமோகினி வேடத்தில் நடனமாடினார். பின்னர் வேதாள உலகம் படத்தில் நடனமாடினார். NS கிருஷ்ணன் தயாரித்த மணமகள் என்ற படத்தில் நடித்தார். இவை தவிர சிலோன் தியேட்டர்ஸின் கபாடி அருகாசியா என்ற சிங்கள படத்திலும் நடனமாடினார்கள். தமிழில் சிவாஜி கணேசன், MG ராமச்சந்திரன், ஜெமினி கணேசன் என அனைத்து முன்னணி நடிகர்களுடன் இவர் நடித்திருந்தார். பத்மினி 250 படங்களுக்கு மேல் நடித்தார். சிவாஜியுடன் மட்டும் 59 படங்களில் நடித்துள்ளார். தில்லானா மோகனாம்பாள் இவரின் நடிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது. இத்திரைப்படத்தில் சிக்கல் சண்முகமாக சிவாஜி கணேசனும், மோகனாங்கியாக பத்மினியும் நடித்தார். வஞ்சிக்கோட்டை வாலிபனில் படத்தில் பத்மினிக்கும் வைஜெயந்திமாலனுக்கும் நடக்கும் நாட்டிய போட்டி காட்சி புகழ்பெற்றது. அவர் வாங்கிய விருதுகள்: சிறந்த நடிகை விருது ஃபிலிம் ஃபேன்ஸ் 1954, 1959, 1961, 1966. கலைமாமணி விருது தமிழ்நாடு அரசு 1958. சிறந்த பரதநாட்டிய கலைஞர் விருது மாஸ்கோ இளைஞர் விழா 1957. ஃபிலிம்ஃபேர் விருது 1985. சோவியத் ஒன்றியம் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவித்தார்கள் அவருக்கு. பத்மினி அவர்கள் இறப்பு 2006 செப்டம்பர் 24 ஞாயிறு அன்று இரவு மாரடைப்பால் சென்னையில் காலமானார்.